சாந்தி. விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து காட்சியாளர்களையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினத்தில் பாப்தாதாவின் மகா வாக்கியத்தை குறித்து உரையாடுகின்றோம். இம்மகா வாக்கியத்தின் மூலமாக நம் அனைவரின் மிக உன்னதமான சம்பன்ன ஸ்திதியை பாப்தாதா நம்முடைய சொரூபத்தின் மூலம் பார்க்க விரும்புகின்றார். அந்நிலையை உருவாக்குவதற்காக நம் முன் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் வருகை தந்துள்ளார். அவரை மிக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் சதா விசேஷ கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. ஒருவர் மீது விசேஷ பாவனை வைப்பது, அவர் விசேஷ சகயோகியாக இருக்கின்றார் என்றால் அவர் மீது நமது திருஷ்டி எவ்வாறு இருக்கிறது? ஆத்மீக கண்ணோட்டத்தில் உள்ளதா அல்லது சிறிதளவாவது அவர் மீது தேக கவர்ச்சி ஏற்படுகின்றதா? ஏனெனில் நமக்கு 63 பிறவிகளாக தேக அபிமானத்தில் இருந்து பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் திடீரென்று பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானத்தில் இருந்து ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அந்த ஸ்திதியில் இருங்கள். ஆகையால் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியுள்ளது, புருஷார்த்தம் செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் பாபா கூறுகின்றார், மாயையினுடைய கண்கள் என்பது மிகவும் சக்திசாலியானது. சிறிதாவது குறைகள் பலகீனங்கள் இருந்தால் மாயை தாக்குவதற்குண்டான முயற்சி செய்கின்றது. பார்த்தோமானால் சகோதரரே, அதிகபட்சம் யாருடன் நமக்கு முற்பிறவியின் கணக்கு வழக்கு உள்ளதோ அவர்கள்தான் உதவி செய்கின்றார்கள். கர்ம கணக்கு வழக்கு இருக்கிறது. முதலில் நாம் என்ன கர்மம் செய்தோமோ அதை தேக அபிமானத்திலிருந்தே செய்துள்ளோம் எனும்போது இப்பொழுதும் தேகத்தின் ஈர்ப்பு, தேக சம்பந்த விஷயங்களை குறித்து பேசுவது, இவைகள் தானாகவே நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இக்கணக்கு வழக்கு பிற்காலத்தில் நம்மை ஆத்மீக அனுபவத்திலிருந்து தேக ஈர்ப்பில் கொண்டு வந்து விடுகின்றது. ஆதலால் பாபா கூறுகின்றார், இந்த விஷயத்தில் குழந்தைகள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று. இதுவும் கர்மத்தின் கணக்காக இருந்தாலும் இருவருக்கும் ஒரு சேவை கிடைத்திருக்கின்றது என்றால் இதுவும் ஏதோ கர்மத்தின் கணக்கின்படிதான் கிடைக்கின்றது. மேற்கொண்டு கணக்கு வழக்குகள் உருவாகிவிடக்கூடாது. ஆதலால் விடுபட்டவர்களாகவும் அன்பாகவும் இருந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். ஆத்ம ஸ்திதியிலிருந்து நாம் காரியங்கள் செய்ய வேண்டும். நாம் பிறருக்கு அன்பு கொடுக்க வேண்டும். அன்போடு அவர்களுடன் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் எழுந்திருப்பது, உட்காருவது, அமருவது, உண்ணுவது, இவைகளில் லௌகீக தன்மை என்பது இருக்கக்கூடாது. அம்மாதிரி இல்லாமல் அதிலிருந்து நாம் விடுபட்ட தன்மையை இருக்க வேண்டும். ஏனென்றால் இச்சமயம் பாபா நாம் சம்பூர்ண தூய்மையாக ஆக வேண்டும் என்பதற்காக நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். நாம் படிக்கின்ற படிப்பின் மூல விதையாக இருக்கக்கூடியது ஆத்மாவை பாவனமாக ஆக்க வேண்டும். பாவனமாக ஆக வேண்டும், ஆனால் இடையே தடைகள் என்பது ஏற்படுகின்றது. தேகத்தின் கவர்ச்சியில் வந்து விடுவது. நம்முடைய இலக்கு என்பது நாம் தூய்மையாக ஆக வேண்டும். சம்பூர்ணமான பாவன நிலையை நாம் அடைய வேண்டும். அதில் ஏதாவது தடைகள் என்பது ஏற்படுகின்றது என்றால் நாம் அதன் மீது அவசியம் கவனம் என்பது செலுத்த வேண்டும். இந்த காரியத்திற்காகவே மாயா வந்து அமர்ந்துள்ளது. கர்ம பந்தனம் என்று எண்ணி நாம் ஒன்றாக இருக்கின்றோம். இது நாம் ஒன்றாக சேர்ந்திருப்பது கூட ஏதோ பூர்வ ஜென்மத்தின் கர்ம பந்தனம். ஆகவே இதுவும் கர்ம பந்தனம் என்று கூறி கூறி நாம் மேற்கொண்டு கர்ம பந்தனத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. பாபா நம்மை என்னவாக ஆக்க விரும்புகின்றார், அவற்றிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அட்டென்ஷன், கவனம் செலுத்த வேண்டும். பாபா சொல்கிறார், பாபாவின் ஸ்திதி மற்றும் குழந்தைகளின் ஸ்திதி, இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடு நீக்கப்பட்டால் நம்முடைய ஸ்திதி உள்நோக்கு முகம், அலௌகீகம் மற்றும் அவ்யக்தம் ஆகிறது. இம்மூன்று வார்த்தைகளை நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் விளக்குங்கள். அதாவது இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? இதில் சற்று வேறுபாடு என்பது இருக்கின்றது. ஆயினும் மூன்றும் சமமானதுதான். இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியான ஆத்மாவை பார்ப்பது, நாமே நமக்குள் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பது, ஆத்மாவை பற்றி சிந்திப்பது, நாமே நம்முடைய ஆத்மாவுடன் பேசுவது, நாம் நம்முடைய ஆத்மாவின் மீது கவனம் செலுத்துவது, இதனை தான் உள்நோக்கு முகம் என்று சொல்லப்படுகின்றது. அலௌகிக்கம் என்று சொல்வது என்னவென்றால், காரிய விவகாரத்தில் வரும்போது கொடுக்கல் வாங்கல் என்று செய்யும் பொழுது இவர்கள் என்னுடைய சகோதரி, இவர் என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரன், என்னுடைய தந்தை என்று லௌகீக தன்மை சம்பந்தத்தில் வந்து விடுகின்றது. ஆனால் பாபா கூறுகின்றார், அனைவருடன் நாம் அலௌகீக தன்மையில் இருக்க வேண்டும். அதாவது விடுபட்ட தன்மையில் இருக்க வேண்டும். சம்பந்தங்களை நாம் கடைபிடித்தாலும் எவ்வாறு சாக்கார பிரம்ம பாபா
லௌகிக சம்பந்தங்கள் இருந்தார்கள். மனைவி, குழந்தை, ஆண் குழந்தை. ஆனால் பாபா தனக்குள் ஆன்மீக பயிற்சியினை செய்து கொண்டே இருந்தார். ஆதலால் அனைவருமே பாபாவை பாபா என்றுதான் அழைத்தார்கள். அவருடைய மருமகளும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் பாபா என்று கூறினார். அனைவருக்காகவும் அவர் பாபா என்று ஆகிவிட்டார். லௌகீகம் என்பது முடிவடைந்து விட்டது. பாபா லௌகீகத்தை விட்டுவிடவில்லை. அனைவருடைய சம்பந்தத்தில் பாபா இருந்தாலும் இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள், நான் தந்தை என்ற எண்ணத்தில் இருந்தார். ஆகவே பாபா கூறுகின்றார், சம்பந்தத்தில் இருங்கள். ஆத்ம ரூபத்தில் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஷரீரத்தில் வரும்பொழுது பிரம்மகுமார் குமாரிகள், சகோதரன் சகோதரி என்று கூறப்படுகின்றது. ஆனால் நாம் லௌகிக சம்பந்தத்தில் இருந்தாலும் இவர்கள் என்னுடைய மனைவி, மருமகள், மகன், மகள் என்ற சாதாரண நிலையில் இல்லாமல் தன்னுடைய மனதிற்குள் பரிவர்த்தனை என்பது ஏற்பட வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் நாம் அந்த சம்பந்தங்களை கடைபிடிப்பதில் அந்த சம்பந்தம் இருக்க வேண்டும். அந்த அலௌகிக தன்மை என்பது மனதிற்குள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அஞ்ஞான மனிதர்கள் பார்க்கும் பொழுது என்ன கூறுவார்கள்? இவர் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அழைக்கின்றார், கண்டிப்பாக இவர் தன்னுடைய கணவனை சகோதரன் என்று அழைக்கின்றார். இதன் மூலமாக சேவையில் கலங்கம் என்பது ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விவகாரத்தில் வரும்பொழுது எந்த சம்பந்தமோ அந்த சம்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மனதிற்குள் நாம் எந்த சம்பந்தத்துடன் இருந்தாலும் ஆத்ம ரூபத்தில் அனைவரும் சகோதர சகோதரர்கள். தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பிரம்ம பாபாவின் குழந்தைகள், பிரம்ம குமார் குமாரி. ஆதலால் நாம் சகோதரன் சகோதரி என்ற ஒரு பாவனை என்பது நம்முடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். சில லௌகீக வீட்டில் இருப்பவர்கள், அதாவது கணவன் மனைவி, தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்ற வார்த்தையை உபயோகித்து விடுகிறார்கள். உலகில் சிலர் சொல்கிறார்கள், பிரம்மா குமாரிகளிடம் சென்றால் உறவை துண்டித்து விடுவார்கள் அல்லது சகோதரன் சகோதரி ஆக்கிவிடுவார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இது அடிப்படையில் உட்புற விஷயமாகும். ஆக நாம் நமக்குள் இந்த மாற்றத்தினை தான் கொண்டு வர வேண்டுமே தவிர, நாம் நடைமுறை காரியங்களில் வரும்போது நம்முடைய லௌகீக சம்பந்தம் என்னவோ அந்த சம்பந்தத்தின் சப்தங்களைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆழ் மனதில், உள் உணர்வில்தான் நமக்குள் மாற்றம் என்பது கொண்டு வர வேண்டும். அந்த விடுபட்ட நிலை என்பது அடைய வேண்டும். ஏனென்றால் நாம் பவித்திரமாக ஆக வேண்டும், யோகியாக ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். நம்முடைய குறிக்கோளை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்குள் இந்த மனதில் மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். முயற்சியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முயற்சி மிக நன்றாக நாம் செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சிக்கு தடையானது வீணான தன்மைகள் மற்றும் தேக உணர்வு. வீணான விஷயங்கள் என்று எதனை கூறுகின்றோம்? உதாரணமாக ஞானம் கேட்பதற்காகவும் யோகம் செய்வதற்காக நாம் பாபா வீட்டிற்கு வருகின்றோம். ஞான யோகத்தை தவிர இன்று உலகத்தில் என்ன நடக்கின்றது, அரசியல் எவ்வாறு இருக்கின்றது, மற்ற தேசங்களில் என்ன நடக்கின்றது, இவர் எப்படி இருக்கின்றார், அவர் அப்படி இருக்கின்றார் என்றெல்லாம் வீணானவற்றில் நாம் வந்து விடுகின்றோம். உலக விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் அந்த விஷயங்களிலேயே நம்முடைய நேரத்தை வீணாக்குவது, சக்திகளை வீணாக்குவது கூடாது. இந்த மனிதர் இந்த மாதிரி இருக்கின்றார், அந்த மனிதன் அந்த மாதிரி இருக்கின்றார், அவர்களுக்குள் இப்படி இருக்கின்றது, இவைகளே வீணான விஷயங்கள் என்று நாம் கூறுகின்றோம். நம்மால் யாரையும் மாற்ற முடியாது. ஆதலால் பாபா கவன ஈர்ப்பு கொடுக்கின்றார். குழந்தைகளே, வீணான விஷயத்தில் மற்றும் தேக விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். தேகத்தில் இருந்தாலும் அவ்வக்த நிலையை அடைய வேண்டும். நான் ஒளி வடிவமாக இருக்கின்றேன், நான் ஒளி வடிவமான சரீரத்தில் இருக்கின்றேன். இந்த உடல் என்பது வெக்தமானது, நான் இதிலிருந்து தனிப்பட்டு சூக்ஷ்மமான ஒளி உடலில் இருக்கின்றேன். பாபா அதனை அவ்வக்த நிலை என்று கூறுகின்றார். எப்பொழுது ஆத்மா தேகம் மற்றும் இந்த வீணான விஷயங்களிலிருந்து விடுபடுகின்றதோ அந்த அளவுக்கு அவ்வக்த நிலையில் நிலைத்திருக்க முடியும். நாம் இந்த உடலில் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள், நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆத்மா, நான் ஒளி வடிவமாக இருக்கின்றேன், நான் முற்றிலும் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு சைத்தன்ய சக்தியாக ஒளி ரூபமாக இருக்கின்றேன். ஆத்மாவின் எண்ணங்கள் சுத்தமானதாக இருக்கும், சாதாரண எண்ணங்கள் என்பதே இருக்காது. அதனால் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும்.